மனிதன் தன் வாழ்வில் பலவற்றை நம்புகிறான். கடவுள் இருக்கிறார், மோட்சம் உண்டு, இந்த சடங்கு செய்தால் நல்லது கிடைக்கும், இப்படி ஏராளமான நம்பிக்கைகள். ஆனால் இந்த நம்பிக்கைகள் உண்மையில் எங்கிருந்து வந்தன? ஓஷோ இதை மிக தெளிவாக கேள்வி கேட்கிறார். பெரும்பாலான நம்பிக்கை முறைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்றும், அவை உண்மையின் கண்டுபிடிப்புகள் அல்ல, மாறாக மனிதனின் கண்டுபிடிப்புகள் என்றும் அவர் சொல்கிறார். அதாவது, நாம் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை, நமக்கு ஆறுதல் தேவைப்பட்டதால் சில கதைகளை நாமே நெய்து கொண்டோம். ஒரு பிள்ளைக்கு தூக்கம் வராவிட்டால் தூங்க வைப்பதற்கு கதை சொல்வது போல, மரணத்தின் பயத்தையும் வாழ்க்கையின் குழப்பங்களையும் சமாளிக்க மனிதன் இந்த நம்பிக்கைகளை புனைந்து கொண்டான். அவை அழகான கற்பனைகளாக இருக்கலாம், ஆனால் அவை உண்மையல்ல. இங்குதான் ஓஷோவின் கடுமையான விமர்சனம் வருகிறது. ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை முறையை கொடுப்பது மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால், ஒரு நம்பிக்கை என்பது உண்மையை பார்ப்பதற்கு தடையாக மாறிவிடும். நீங்கள் ஒரு கண்ணாடி மூலம் உலகை பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த கண்ணாடியே அழுக்காகவோ கரை படிந்ததாகவோ இருந்தால் நீங்கள் உலகத்தை உண்மையில் பார்க்க முடியாது. நம்பிக்கைகளும் அப்படித்தான். அவை உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு வண்ண கண்ணாடியை வைப்பது போல, உண்மை எப்படி இருக்கிறதோ அதை நேரடியாக பார்க்க உங்களை அனுமதிப்பதில்லை. ஒரு கிறிஸ்தவன் உலகத்தை கிறிஸ்தவ நம்பிக்கை மூலமும் ஒரு இந்து தன் நம்பிக்கை மூலமும் பார்க்கிறான். இரண்டு பேரும் உண்மையை அப்படியே பார்ப்பதில்லை. அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளின் வடிகட்டி மூலமே பார்க்கிறார்கள். நம்பிக்கைகளை விட்டுவிடுவது மிகவும் கசப்பான கடினமான செயல் என்பதை ஓஷோ ஒப்புக்கொள்கிறார். நீண்ட நாட்களாக நாம் பிடித்து கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை தூக்கி எறிவது என்றால் நமக்கு பாதுகாப்பில்லாமல் போய்விடுமோ, நமக்கு ஆதரவே இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் வரும். அது ஒரு பழைய வீட்டை இடிப்பது போல தொடக்கத்தில் வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த வேதனை தாண்டிய பிறகுதான் உண்மையான விடுதலை கிடைக்கும். வெளியில் யாரோ சொல்லித்தரும் நம்பிக்கைகளை ஒட்டிக்கொள்வதால் நாம் முழுமையான மனிதர்கள் ஆகிவிட முடியாது. உண்மையான குணமும் உண்மையான ஆரோக்கியமும் ஒரு முழுமையான இருப்பும் நம்முடைய சொந்த தேடலில் இருந்தே வருகிறது. நீங்கள் கேள்வி கேட்டு நீங்களே துணிந்து போய் உங்கள் சொந்த அனுபவத்தின் மூலம் உண்மையை தொடும்போதுதான் அந்த உண்மை உங்களுக்குள் ஆழமாக பதிகிறது. வேறு யாரோ சொன்ன உண்மை ஒருபோதும் உங்கள் சொந்தமாகாது. அதன் கடன் வாங்கிய பொருளைப் போல உங்களுக்கு உரிமை வராது. எனவே நம்பிக்கைகள் என்ற சுவர்களை இடித்து தள்ளி, கசப்பான பயணமே என்றாலும் உண்மையை நாமே கண்டுபிடிக்கும் சாகசத்தில் இறங்குவதுதான் வாழ்க்கையின் உண்மையான பயணம் என்கிறார் ஓஷோ.